அது ஆறுகளில் 1/3 மீதும் நீரூற்றுகளின் மீதும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று அந்த நட்சத்திரத்துக்கு எட்டி கசப்பு அந்த நட்சத்திரம் ஆறுகள்ல உழுகுது. ஆறுகள் என்று சொன்னால் தண்ணீரை சுமந்து செல்லக்கூடிய கிளை நதிகள். நீரூற்றுகள் என்று சொன்னால் தண்ணீரை சுரந்து வரக்கூடிய ஊற்று இல்லையா? தண்ணீர் என்றால் வேதவசனம். நான் கொடுக்கும் தண்ணீர் உனக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, அதன் உள்ளத்தில் ஊறுகிற நீரூற்றாயிரம் சமாரியத்தில் சொன்னார் ஜீசஸ் இல்லையா? யோவான் 4:13-14 சொன்னார். அப்படின்னு ஜீவத்தை நீரூற்றாக என்னை விட்டு விட்டார்கள். அப்படின்னு ஊற்றை அது கசப்பாக மாற்றுகிறது, நதியின் தண்ணீரை குடிக்க முடியாமல் செய்கிறது. அந்த நட்சத்திரத்துக்கு எட்டின்னு பெயர். அதனால என்னாச்சாமா? அதனால் தண்ணீரில் 1/3 எட்டியை போல கசப்பாயிற்று. தண்ணீரில் 1/3 எட்டியை போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். கிடைக்குது அப்படிதான் சொல்லுவாங்க. என்னமோ நமக்கு கல்றை வேணும், கல்யாணத்துக்கு தாலி கொடுக்கணும், போவோம் சர்ச்சுக்கு, அவனுக்கு என்னமோ சொல்லிட்டு போறானுங்க அப்படின்னு எதையுமே கண்டுக்காம ஒருத்தர் வந்துட்டு போயிட்டு இருந்தாருன்னா அவங்க என்னங்கிறார்? அநேக செத்தார்கள். அநேக செத்தார்கள். சில சபையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிரச்சனை நடக்கும். கோர்ட்டு கேஸு, உள்ள தள்ளுறது வெளியே தள்ளுறதெல்லாம் பயங்கரமாக நடக்கும். இது கண்டுக்காம போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க யாரு? அப்படியே இந்த ஃப்ளோட்டிங் அப்படி போயிட்டே இருப்பான் இல்லையா? ஒரு ஆத்து தண்ணி போயிட்டு இருக்குது, அதுல ஒரு மீன் என்ன பண்ணுது? அந்த தண்ணி எதிர்த்து முன்னேறி வந்துட்டே இருக்குது. இன்னொரு மீன் என்ன பண்ணுது? அப்படியே மல்லாக்கு படுத்து அப்படி ஜாலியா ஆத்து தண்ணி போற பக்கமெல்லாம் போகுது. மல்லாக்கு படுத்து அப்படி ஜாலியா போகுது. அது என்ன மீன்? செத்த மீன். செத்த மீன் மல்லாக்கு படுக்கும், ஆறு போகிறதெல்லாம் செல்லும். ஆனால் ஜீவனுள்ள மீன் எதிர்நீச்சல் போட்டுக் கொண்டு இருக்கும் அந்த தண்ணீரில். புரியுதுங்களா? அதனால மேற்கொள்ள முடியாது. ஆனால் அது தனக்கு வாழ்வாதாரம், அதுதான் அதான் செய்யுது. அப்படின்னா ஆறு போன பக்கம் போக வேண்டாம் என்று சொல்கிறது. அதனாலதான் நிறைய பேர் சபை மாறி மாறி போறதுக்கு காரணம் அதுதான். அந்த ஒவ்வாமை அது பிடிக்கல அவங்களுக்கு. தலைவர்கள் சரியில்லை, கோணவெள்ளி குடிவெள்ளி கவ்வள்ளி. தலைவர் சரியா இருந்தா ராஜ்யம் சரியாகும், ராஜ்யம் சரியா ராஜ்யம் நல்லா இருக்காது. அதனால இப்படி போயிடுவாங்க. அந்த தண்ணீர் வெட்டியை போல கசந்த தண்ணீர் அநேக செத்தார்கள். அப்படின்னா அந்த ஊற்றுங்கிறது தியாலஜிக்கல் காலேஜஸ்,